த்ரெட் புல் டியூனிங் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இமேஜின் கஸ்டமர் கேர் ஆஃபீஸ்க்கு நிறைய கால்ஸ் வருது. கொஞ்சம் ஏஜென்ட்ஸ் தான் இருந்தா கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்க. ரொம்ப ஏஜென்ட்ஸ் வச்சுக்கிட்டா சிஸ்டம் ஓவர்லோட் ஆகும். ஸோ மேனேஜர் என்ன பண்ணுவாரு, கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் ஏஜென்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாரு. இதுதான் நம்ம த்ரெட் புல் டியூனிங்னு சொல்லுவோம். ஜாவாலையும் அதே தான். அப்ளிகேஷனுக்கு நிறைய ரெக்வஸ்ட் வரும். எவ்ரி ரெக்வஸ்ட்க்கும் நியூ த்ரெட் கிரியேட் பண்ணனா மெமரி ப்ராப்ளம் வரும். அதனால ஜாவா ஆல்ரெடி கொஞ்சம் த்ரெட்ஸை மெயின்டைன் பண்ணும். ரெக்வஸ்ட் வந்தா அவைலபிள் த்ரெட் ஒர்க் பண்ணும். ஒர்க் முடிஞ்சா அதே த்ரெட் நெக்ஸ்ட் ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணும். இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், CPU ஹெவி ஒர்க்னா லெஸ் த்ரெட் போதும். ஆனா DB கால்ஸ், API கால்ஸ் மாதிரி வெயிட்டிங் ஒர்க்னா மோர் த்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ராங் டியூனிங் பண்ணா சிஸ்டம் ஸ்லோ ஆகலாம், CPU யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகலாம், ரெக்வஸ்ட் ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ ஃபைனலா லெஸ் த்ரெட்னா ஸ்லோ, ஜாஸ்தி த்ரெட்னா ஓவர்லோட். கரெக்ட் பேலன்ஸ் சூஸ் பண்ணது தான் நம்ம த்ரெட் புல் டியூனிங்னு சொல்லுவோம். நாளைக்கு புது வீடியோல பார்ப்போம். Bye.